எடுத்துக்கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 118 சங்கீதம் 24 இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சந்தோஷம் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும்னா கடைசி வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்குள்ளாக வாசம் செய்யணும். ஆமென். எப்படி ஆண்டவராக இயேசு நமக்குள்ளாக வாசம் செய்ய முடியும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழும்போது ஆண்டவராக இயேசு நமக்குள்ளாக அவர் வாசம் செய்கிறார். ஆண்டவராக இயேசுனுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமே ஜெபம். ஜெபம் தான் அவருடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் கொண்டு வந்தது. என் பிரியமான தேவஜனமே, when you pray you can change your circumstances. உங்களுடைய சூழலை நீங்கள் ஜெபத்தின் மூலமாக நீங்கள் மாற்ற முடியும். அல்லேலூயா. Pray like Jesus. இயேசு போல ஜெபிங்க, மற்றவர்களுக்காக ஜெபிங்க, தேசத்திற்காக ஜெபிங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. Pray regularly. ஒரு நாளும் நீங்கள் விடாதீர்கள். அல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். பரிசுத்த வேதத்தில் எத்தனையோ மொத்தம் 66 புத்தகங்களில் எல்லா புத்தகங்களும் முக்கியமான புத்தகம். இந்த பிலிப்பியர் என்ற ஒரு புத்தகத்தை புதிய ஏற்பாட்டில் நம்மால் பார்க்க முடியும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ். இது மிக சிறந்த புத்தகத்திலே மிக சிறந்த புத்தகமாக பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்க முடியும். இந்த புத்தகத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது இந்த புத்தகத்தை அவர் எழுதுகிறார். அவர் சிறைச்சாலையில் ஒரு டன்ஜனில், ஒரு இருட்டு அறையில் அவரை போட்டு 24 மணி நேரமும் அவர் காவலிலே அவர் வைக்கப்பட்ட போது அவர் எழுதின ஒரு புத்தகம்தான் இந்த பிலிப்பியர். அப்படிப்பட்ட 24 மணி நேரமும் ஒரு 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 சோல்ஜரு, ஒரு ஆள், ஒரு சேவகன் பக்கத்தில், ஒரு கார்டு பக்கத்தில் அவருக்கு இருந்து ஒரு இருட்டு அறையில் அவரை கண்காணித்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இந்த புத்தகத்தை பிலிப்பியர் இந்த புத்தகத்தை எழுதுகிறாரு. அதில் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார். 4ஆம் அதிகாரத்தில், அந்த பிலிப்பியர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்கிறார் பாருங்களேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் என்ன செய்யுங்க? சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் நான் சொல்லுகிறேன். எங்க சொல்றாரு? சிறைச்சாலையில் இருந்துட்டு சொல்றாரு. எங்க சொல்றாரு? அவர் இருட்டு அறையில 24 hours 24 மணி நேரமும் அவரை கண்காணித்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, கர்த்தருக்குள் என்ன செய்யுங்க? சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள் என்று நான் மறுபடியும் நான் சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட நிலையில கூட எப்படி சந்தோஷமா இருப்பது என்று அவர் தெரிந்து வைத்தார். அல்லேலூயா. என்ன ஆனாலும் சரி, எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழல் என்னுடைய சூழலாய் மாறினாலும் சரி, நான் சந்தோஷமா இருப்பேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். He knows how to be happy. அவருக்கு தெரிஞ்சது எப்படி சந்தோஷமா இருப்பது என்று. நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியுமா எப்படி சந்தோஷமா இருப்பது என்று நமக்கு தெரியுமா? அல்லேலூயா. Do we know how to be happy? Do we know how to be happy? நமக்கு தெரியுமா? என் சகோதரா சகோதரி, நமக்கு தெரியுமா எப்படி நம்மளுடைய சூழலில் சந்தோஷமாக இருப்பது என்று? பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நாம் பார்க்கலாம். நான் உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாது இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென். நல்ல கவனமாக கேளுங்க. வருத்தப்படுவது ரொம்ப ஈஸி. வருத்தப்படுவது ரொம்ப ஈஸியாக வருத்தப்படலாம். எப்படி தெரியுமா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். உங்கள் வாழ்க்கையில் என்னென்னலாம் கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிங்களோ, இல்லை அனுபவிச்சுட்டு இப்போ நடைமுறையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் வேதனைகளை நீங்கள் பார்க்கிறீர்களோ, நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்களோ, அதை அனுபவிக்கிறீர்களோ, அதை பற்றி யோசித்தாலே போதும். வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். சும்மா உங்கள் வாழ்க்கையில் முன்னாடி நடந்தது, இல்லை இப்போ நடக்கிற கவலைகள், கஷ்டங்கள், இதை மாத்திரம் நீங்கள் யோசித்து கொண்டே இருந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் வலி வந்துடும், உங்களுடைய வாழ்க்கையில் அழுத்தங்கள் வந்துடும், உங்களுடைய வாழ்க்கையில் கண்ணீர் வந்துடும், உங்களுடைய வாழ்க்கையில் வேதனை வந்துடும். உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் இழக்க முடியும், சந்தோஷத்தை இழக்க முடியும். அவ்வளோ ஈஸி.
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை, சமாதானத்தை இழக்கக்கூடிய காரியங்கள் ரொம்ப ஈஸி. நல்லா கவனமாக கேளுங்க. லிசன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வலி, அழுத்தம், மனிதர்கள், பிரச்சனைகள், 4 விஷயம் இருக்குது. 1 வலி, 1 அழுத்தம், ஸ்ட்ரெஸ், 2வது மனிதர்கள், 4வது பிரச்சனைகள். இந்த 4 விஷயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்தால், அல்லது இந்த 4 ஏதாவது ஒன்று வந்தாலும் அவனுடைய சந்தோஷத்தை அவனால் இழக்க முடியும். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற வலி, அழுத்தம், மனிதர்கள், பிரச்சனைகள், இவைகளிலிருந்து இவைகள் வந்தாலும் எப்படி சந்தோஷமாய் இருக்க முடியும் என்று இந்த பிலிப்பியர் புஸ்தகத்தில் நம்மால் பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் வாழ்ந்தே காமிச்சிட்டார். அல்லேலூயா. அவர் சொல்லலை, அவர் வாழ்ந்தே அவர் காண்பித்து விட்டார். அநேகர் சொல்லுவாங்க, எனக்கு மாத்திரம் இத்தனை பணம் வந்ததுன்னா என் வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் போயிடும், எல்லா வேதனையும் போயிடும், என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் வந்துடும் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் ஆகிட்டா நான் அவ்வளவு சந்தோஷமாக இருப்பேன். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வியாதி மாத்திரம் போயிடுச்சுன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருப்பேன். என் பிரியமான தேவஜனமே, நல்லா கவனமாக கேளுங்க. எது வந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன், எது வராமல் இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன், என்ன நடந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன், என்ன நடக்காமல் இருந்தாலும் நான் சந்தோஷமாக இருப்பேன். என் சந்தோஷத்தை யாராலும் திருட முடியாது என்ற ஒரு தீர்மானம் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருந்தா, என்னதான் வலி வந்தாலும், என்னதான் அழுத்தம் வந்தாலும், என்னதான் மனிதர்கள் விரோதமாய் கடந்து வந்தாலும், என்னதான் பிரச்சனைகள் கடந்து வந்தாலும் ஒன்றும் அவனை செய்ய முடியாது. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் அவனுடைய சந்தோஷத்தை, கடைசி வரைக்கும் அவனுடைய சமாதானத்தை எதுவுமே எப்பவுமே யாராலையும் எப்படியுமே திருட முடியாது. பவுல் இந்த பிலிப்பியர் இந்த புஸ்தகத்தை நல்ல கவனமாக கேளுங்க. நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றத்தை, பெரிய பெரிய காரியங்களை சுதந்திரிக்கும்படியாக செய்யும். ஆமென். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையில் இந்த பிலிப்பியர் புஸ்தகத்தை எழுதுவதற்கு முன்பதாக அவர் 2 வருஷம் he was in சிசரால அவர் ஹவுஸ் அரெஸ்டா, வீட்டு காவலிலே அவர் 2 வருஷம் இருந்தார். எங்கேயும் வெளியே போக முடியாது, எங்கேயும் வெளியே போகணும், வீட்டிலேயே தான் இருக்கணும். அதற்கு பிற்பாடு அவரை பிடித்து கைதியாக கப்பலில் அவரை கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போகும்போது கப்பல் உடைஞ்சி பெரிய ஒரு 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 பெரிய சூறாவளியில் மாட்டி கப்பல் அது உடைந்து அவர்கள் தண்ணியில் கீழே குதித்து ஒரு வழியாக தப்பித்து கரைக்கு வராங்க. ஒரு வழியாய் தப்பித்து அவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மற்றவர்களும் கரைக்கு வரும்போது அப்போஸ்தலனாகிய பவுலை ஒரு பாம்பு அவரை கடிக்குது. அல்லேலூயா. அங்கிருந்து ஒரு வழியாக அவர் திரும்பவும் அவர் ரோமாபுரிக்கு போறாரு. அங்கே நீரோவுக்கு முன்பாக அவருடைய வாதத்தை அவர் பேசுகிறார். அதுக்கு பிற்பாடு என்ன ஆகுது? தீர்ப்பு வருது. மறுபடியும் 2 வருஷம் அவர் சிறைச்சாலைக்குள்ளாக போக வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு. அது என்ன சிறைச்சாலை? பயங்கரமான ஒரு சிறைச்சாலை, ரொம்ப கொடூரமான ஒரு சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலை உட்காவல் அறை என்று சொல்லுவாங்க. டீப் டார்க் டஞ்சன். அதில் இருட்டாக இருக்கும். அதில் எந்த ஒரு காற்று வசதி கிடையாது, எந்த ஒரு வெளிச்சம் இல்லை, எந்த ஒரு வென்டிலேஷனும் இல்லை. 24 மணி நேரமும் அவரை கண்காணிக்க ஒரு ஆள் அங்கே இருப்பாங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் அவருக்கு வந்து கொண்டே இருக்கிறது. ஆமென். ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. இவைகள் எல்லாம், இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது இவர் இஷ்டத்தின்படி, இவருடைய விருப்பத்தின்படி காரியங்கள் செய்ததனால வந்தது இல்லை. ஆண்டவருடைய விருப்பத்தின்படி கர்த்தருடைய வேலையை அவர் செய்யும் போது வந்த பிரச்சனைகள் இது. அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவருடைய காரியத்தை நம்ம செய்யல, நம்முடைய காரியத்தை செய்யும் போது பிரச்சனை வரும்போதே நம்ம என்னென்ன காரியங்களை நாம் செய்கிறோம் ஆண்டவருக்கு விரோதமாக, இல்லை என்னென்ன காரியங்களை சொல்லுகிறோம். என்ன இந்த ஆண்டவர் இப்படி பண்ணுறாரு, என்ன இந்த ஆண்டவர் என்னை கஷ்டப்படுத்துகிறாரு, வேதனைப்படுத்துகிறாரு. அங்கே அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வேலையை அவர் செய்கிறாரு. அப்படி கர்த்தருடைய வேலையை அவர் செய்யும் போது ஒரு பிரச்சனைக்கு மாத்திரம் இன்னொரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை தாண்டா அடுத்த பிரச்சனை, அடுத்த பிரச்சனையை தாண்டா அடுத்த பிரச்சனை, எல்லாமே பிரச்சனையாக இருக்கிறது.
அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் சொல்றாரு, ஒரு புத்தகத்தை தன்னுடைய வழியில, தன்னுடைய வேதனையில, மனிதர்களுடைய காரியத்தினாலே, அழுத்தத்தினாலே, பிரச்சனையினாலே அவர் ஒரு புத்தகத்தை எழுதி அவர் சொல்றார், சந்தோஷமா இருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று நான் என்ன செய்கிறேன், நான் மறுபடியும் நான் சொல்லுகிறேன். மிக முக்கியமான ஒரு புத்தகத்தை அப்படிப்பட்ட ஒரு வேதனையில, அப்படிப்பட்ட ஒரு அழுத்தத்துல, ஒரு வழியில அவர் ஒரு புத்தகத்தை எழுதி அவர் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். நம்மளுடைய வழியில, நம்முடைய வேதனையில, நம்முடைய அழுத்தத்துல நம்ம என்னங்க செய்கிறோம்? நம்ம என்ன செய்கிறோம்? என்னாகமத்தின் புஸ்தகத்துல 14ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள்ல நம்ம என்ன செய்கிறோம்னு பார்க்க முடியும். பின்னும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற இந்த பொல்லாத சபையாரை எதுவரைக்கும் நான் பொறுப்பேன்? இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறதை கேட்டேன். அல்லேலூயா. நம்முடைய வழியில, நம்மளுடைய அழுத்தத்துல, நம்முடைய வேதனையில, நம்முடைய பிரச்சனையில நம்ம என்ன செய்கிறோம்? முறுமுறுக்கிறோமா? 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பாருங்களேன். பரிசுத்த வேதத்தில் அழகான ஒரு காரியத்தை பார்க்க முடியும். முறுமுறுப்பு இல்லாமல் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க? உபசரியுங்கள். 1 கொரிந்தியர்ல 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பாருங்க. பரிசுத்த வேதத்தில் அழகான ஒரு காரியத்தை பார்க்க முடியும். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். எப்போ? நம்முடைய வழியில, நம்மளுடைய வேதனையில, நம்மளுடைய அழுத்தத்துல, நம்முடைய கண்ணீர்ல வாட் ஆர் வி டூயிங்? நம்ம என்ன செய்கிறோம்? யோவான்ல கூட ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 6ஆம் அதிகாரம் 60ஆம் வசனமும் 61ஆம் வசனத்தையும் பார்க்க முடியும். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது எப்படி இருக்குது? இது கடினமான உபதேசம், யார் அதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து, சீஷர்கள் என்ன செய்யறாங்க? யாருங்க சீஷர்கள்? ஆண்டவரோடு இருக்கிறவங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவனே அவன் என்ன செய்யறான்? முறுமுறுக்கிறான். நம்மை போல நம்மளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். அவர்கள் கர்த்தரோடே இருக்கிறாங்க, நம்மளும் கர்த்தரோடே இருக்கிறோம். அவர்கள் என்ன செய்யறாங்க? முறுமுறுக்கிறாங்க. சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதா? இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வேதனையில, அவருடைய வழியில, அவருடைய கஷ்டத்துல, அவருடைய மகா பிரச்சனையில அவரு புத்தகத்தை எழுதுறாரு. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதிட்டு சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம். எப்போ சொல்றாரு? அவர் உட்காவல் அறையில், இருட்டு டஞ்சன்ல, லைட்டு கிடையாது, ஃபேனு கிடையாது, டாய்லெட் வசதி கிடையாது, எந்த ஒரு வசதியுமே இல்லை. அவர் வேதனையோட கஷ்டத்தோடு இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அவர் எழுதி கொண்டு இருக்கிறார். நம்ம ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு பைபிள் வாசிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, ஃபேனு கீழே உட்காந்துட்டு ஜெபம் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு. அல்லேலூயா. சர்ச்சு ஃபுல்லா ஏசி, சர்ச்சு ஃபுல்லா வெளிச்சம், ஆனா சர்ச்சுக்கு வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது, நோக்காடா இருக்குது. சகோதரா சகோதரி, நீ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் யோசித்து பார். அங்க எந்த வசதியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. டாய்லெட் வசதி கிடையாது, லைட் வசதி கிடையாது, கரண்ட் வசதி கிடையாது, காத்து கிடையாது, வெளிச்சம் கிடையாது, வென்டிலேஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. 24 மணி நேரமும் ஒரு ஆளு அங்க பார்த்து கொண்டே இருக்கிறார். 24 hours, 24 மணி நேரம். என்ன பிரைவசி இருக்கும்? ஒரு பிரைவசியும் இருக்காது. யோசிச்சு பாருங்க, எப்படி ரெஸ்ட் ரூம் இருக்கிற இடத்துல ரெஸ்ட் ரூம் போகிறது எப்படி முடியும்? ஒருத்தன் பக்கத்துல நின்று பார்த்துட்டே இருக்கிறான், எப்படிங்க ரெஸ்ட் ரூம் போக முடியும்? சகோதரா யோசித்து பார். அத்தனை கஷ்டம் யாருக்காக? அவனுடைய இஷ்டத்தின்படி, அவருடைய இஷ்டத்தின்படி செய்யும் போது அவ்வளவு கஷ்டம் வந்ததா? ஆண்டவருடைய இஷ்டத்தின்படி செய்யும் போது அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு பாடுகள். அப்படி இருந்தும் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று நான் மறுபடியும் நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம்? முறுமுறுக்கிறோம். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வேகமாக நாம் பார்க்கலாம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். குறை பேசுகிற ஒரு விஷயம். அல்லேலூயா. ஆமென். எத்தனையோ நன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார்.
எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ அடையாளங்கள், எத்தனையோ சமாதானம், எத்தனையோ சந்தோஷம், எத்தனையோ சூழல் வித்தியாசப்படுகிறது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டான். அவர் பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்றார் என்று அவன் குறை பேசுகிறான். அல்லேலூயா. நம் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார், எத்தனை நன்மைகளை செய்தார், எத்தனை நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார், எத்தனை நன்மைகள் இனிமேல் செய்வார், பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். ஆனால் நம்ம அதெல்லாம் யோசிக்கிறோமா? ஆண்டவர் செய்யாததான நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். இந்த நிமிஷம் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா அது ஆண்டவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய நினைவு கூறுதல். அது இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இருக்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த ஒன்றை வச்சே காலம் ஃபுல்லா ஆண்டவருக்கு நன்றிகளை ஏறெடுக்க முடியும். இந்த ஒன்றை வச்சே ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக நித்தம் 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 அவருடைய சமூகத்திற்குள்ளாக நிலையாய் நிற்க முடியும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? நம்மளா யோசித்து நம்மளுடைய ஆசைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய யோசனைகள் அது நமக்கு வரலை என்று கர்த்தரை குறை பேசி கொண்டு இருக்கிறோமே. சகோதரா சகோதரி, எப்படி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும்? அல்லேலூயா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள் வேகமாக நாம் பார்க்கலாம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தால் கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யெசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்திலே உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். அவனுக்கு தெரிந்த போது, எலியா தீர்க்கதரிசிக்கு அது தெரிந்த போது அவன் எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று அவன் சொன்னான். போதும், நான் செத்துறது நல்லது. எத்தனை பேர் நம்ம பிரச்சனைகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, சண்டைகள் வரும்போது, ஐயோ நான் செத்துறணும், நான் ஓடிடணும், அப்படி பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும். அல்லேலூயா. அது ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் நான் கொன்னுறணும், எவன் என்ன டென்ஷன் பண்ணுறானோ அவனை கொன்னுறணும். முன்னாடியெல்லாம் நான் செத்துடணும்னு நினைப்பான், தன்னைத்தானே அழிச்சுக்கணும்னு பார்ப்பான். ஆனால் இப்போ இருக்கிற மென்டாலிட்டி, இப்போ இருக்கிற காலங்களில் எவன் நம்மளை டென்ஷன் பண்ணணும் அவனை கொன்னுறணும், அவனை காலி பண்ணிடணும். என்ன எப்படி மாறுது பாருங்க. காலத்திற்கு நேரத்திற்கு தகுந்ததை போல எண்ணங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்த தீர்க்கதரிசி, நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த தீர்க்கதரிசி, அவர் சொல்ற ஐயோ நான் சாகணும். ஏன்? அவர் எதிர்பார்ப்பதை போல காரியங்கள் நடக்கல. உடனே ஆண்டவர் இடத்துல ஐயோ நான் சாகணும், ஐயோ எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். குறை பேசக்கூடிய, புலம்பக்கூடிய ஒரு காரியம். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 22:1 வசனத்தில் பாருங்க, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? லாமெண்டிங், புலம்பல். அல்லேலூயா. முதலாவது கிரம்பிளிங், முறுமுறுக்கிறது. 2வது கம்ப்ளைனிங், குறை சொல்லுகிறது. 3வது லாமெண்டிங், புலம்புவது. எப்போ? கஷ்டத்துல, எப்போ வலியில, எப்போ அழுத்தத்துல, எப்போ நம்ம விரும்பத்தகாத சூழ்நிலைகள் நடக்கும் போது 3 காரியம் வருது. 1 கம்ப்ளைனிங், 1 கிரம்பிளிங். நம்பர் 1 கிரம்பிளிங், முறுமுறுக்கிறது. 2வது கம்ப்ளைனிங், குறை சொல்லுகிறது. 3வது லாமெண்டிங், புலம்புகிறது. அல்லேலூயா. வாட் ஆர் வி டூயிங்? நம்ம என்னங்க செய்கிறோம்? நம்ம என்ன செய்கிறோம்? நம்முடைய வழியில், நம்முடைய வேதனையில், மனிதர்கள் செய்யக்கூடிய காரியத்தினால, அழுத்தத்தினால, பிரச்சனையினால நம்ம என்ன செய்கிறோம்? இந்த பவுல் அவர் சிறைச்சாலையில் இருக்கிறாரு. He was in a deep dark dungeon. மிகவும் வேதனையான ஒரு இடத்துல, உட்காவல் அறையில் அவர் வேதனையான ஒரு நிலையில அவர் இருக்கிறாரு. அவர் கவலைப்பட, அவர் வேதனைப்பட, அவர் புலம்ப, குறை சொல்ல எல்லா காரணமும் இருந்தது. அல்லேலூயா. அவருக்கு எல்லா காரணமும் இருந்தது. ஏன்? அவர் செய்கிற வேலை ஆண்டவருடைய வேலை. ஆண்டவரே, உம்முடைய வேலையை நான் செய்கிறேன், ஆனால் நீங்கள் என்னை இவ்வளோ ஜெயிலில் கொண்டு போய் எனக்கு போடக்கூடிய ஒரு நிலைக்கு நீங்கள் அனுமதிச்சிட்டிங்களே, நான் ஏன் இதெல்லாம் செய்யணும்? உங்களுக்காக தானே செஞ்சேன், நீங்கள் தானே என்னை காப்பாற்றணும். அப்படியெல்லாம் அவர் கேட்கல. அப்படியெல்லாம் அவர் கேட்கல. அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் பிலிப்பியர் என்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதுகிறார். அல்லேலூயா. ஆமென். என் பிரியமான தேவஜனமே, நம்முடைய வழியில், வேதனையில் நம்ம என்ன செய்கிறோம்? புலம்புகிறோமா?
இல்லை குறை பேசுகிறோமா? அடுத்தது என்னது? அதான் சொல்லியாச்சே, முறுமுறுக்கிறோமா? நம்ம புலம்புகிறோமா, குறை சொல்லுகிறோமா, இல்லை முறுமுறுக்கிறோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் என்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதுகிறார். அல்லேலூயா. இந்த புத்தகத்தில் 4 விஷயங்களை, இந்த புத்தகத்தில் நிறைய பார்க்கல, 400 விஷயத்தை பார்க்க முடியும். ஆனால் இந்த நாளிலே நம்ம 4 காரியங்களை இந்த புஸ்தகத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நம்பர் 1, முதலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிமெம்பர் காட் கேன் பிரிங் குட் அவுட் ஆஃப் நத்திங். என் வாழ்க்கையில் என்ன நிலையாக என்னுடைய நிலை இருந்தாலும் அதுலேயும் ஆண்டவர் நன்மையானதை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. உங்களுடைய நிலை எப்படிப்பட்ட நிலையாக இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையே கேள்வியாக இருக்கலாம். நான் என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடந்துருச்சு, என்னென்னமோ யோசித்தேன், நான் யோசித்தது போலவே நடக்கலை, நான் சிந்தித்தேன், நான் சிந்தித்ததை போலவே நடக்கலை, நான் என்ன யோசிச்சனோ அப்படியே ஆப்போசிட்டாக தான் நடக்குது. அல்லேலூயா. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? நான் யோசித்ததற்கு அப்படியே நேர் மாதிரியாக தாங்க இருக்குது. அநேகருடைய வாழ்க்கையில் அநேக கரங்கள் மேலே உயரும். எல்லா நாளும் அப்படி தாங்க இருக்குது. எல்லா நாளும் அப்படி தான். நான் என்ன யோசிக்கிறேனோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்குது. ரிமெம்பர், நல்லா கவனமாக கேளுங்க. ரிமெம்பர், நம்பர் 1, ரிமெம்பர் காட் கேன் பிரிங் குட் அவுட் ஆஃப் நத்திங். எதுவுமே இல்லை அப்படின்னா கூட அந்த எதுவுமே இல்லாததிலிருந்து அவர் நன்மையை அவரால் கொண்டு வர முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ரோமர்களின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வேகமாக இந்த வார்த்தைக்கு எல்லாருக்கும் தெரிந்த அழகான ஒரு பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். என் வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழலாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும், அந்த நிலையிலையும் என் தேவனாகிய கர்த்தர் நன்மைகளை கொண்டு வர முடியும். அல்லேலூயா. ஆமென். அந்த வசனத்தில் பார்த்தோம், அழகான ஒரு வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும், என்னமோ சகலமோ, எல்லாமே, உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய வியாதி, உன்னுடைய வேதனை, உன்னுடைய நிலை எதுவாக இருந்தாலும் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். He can change anything. He can change anything. எதுவானாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக இந்த இயேசுவால் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஆமென். Remember God can do it. இயேசுவால் இதை செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம நிலை நிற்கும் போது, உண்மையாய் இயேசுனுடைய சமூகத்தில் என்னதான் ஆனாலும் சரி, என்னதான் நடந்தாலும் சரி, புலம்பாம ஆண்டவரை குறை பேசாதபடி, நம்ம கர்த்தரை விட்டு விலகாதபடி நாம் இருக்கும்போது, he can change anything out of anything. எதில் இருந்தாலும் அவருடைய நன்மைகளை நாம் சுதந்திரிக்கும்படியாக இந்த ஆண்டவரால் செய்ய முடியும். ஆமென். 2 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பாருங்க, அழகான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை அவர் சரி கட்டுவார். அல்லேலூயா. ஆமென். இது யார் சொன்னான்னு தெரியுமா? தாவீது அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளிலே அவன் நிந்தித்த நிந்தைகளுக்கு பதிலாக எனக்கு என்ன செய்வாரு? இந்த நிலையில கூட என் தேவனால் நன்மை செய்ய முடியும். இந்த நிலையில கூட ஆண்டவரால் என்னை உயர்த்த முடியும். இந்த நிலையில கூட என்னுடைய சூழ்நிலைகளை இந்த இயேசுவால மாற்ற முடியும். என் தேவைகளை சந்திக்க முடியும். என் நிலையை மாற்ற முடியும். இந்த நிலையில கூட இந்த இயேசுவால் அற்புதங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமென். இங்க அழகான தாவீது அவர் சொல்றாரு, ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளிலே அவன் என்னை நிந்தித்த நிந்தைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். அதுதாங்க விசுவாசம். அதுக்கு பேர் தான் விசுவாசம். காணாததை
காணும்படியாய் செய்கிறதான் விசுவாசம். இன்னும் என் கைக்கு வரல, ஆனா கைக்கு வந்ததை போல ஒரு உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, அதற்கு பெயர் தான் விசுவாசம். எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய விசுவாசத்தை திருடுகிறது, இப்படிப்பட்ட விசுவாசம் வரக்கூடாதபடி என்னென்ன காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில திருடுகிறது? சகோதரா சகோதரி, நெவர் எவர் லூஸ் யுவர் ஃபேஸ். ஒருபோதும் இந்த விசுவாசத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள். அவர் சிறைச்சாலையில அப்போஸ்தலனாகிய பவுல் இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்களேன், குளிக்க முடியாதுங்க, அவருக்கு ஏற்ற சாப்பாடு சாப்பிட முடியாது, வெளிச்சமே கிடையாது, எதுவுமே இல்லை. அதுல உட்கார்ந்து எழுதுறாரு. எப்படி முடியும்? How is it possible? எல்லா வெளிச்சம் இருக்குது, எல்லா வசதியும் இருக்கு, அதுல பண்றதுக்கு ஜெபம் பண்றதுக்கு நோக்காடா இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, அதுல நம்ம பைபிள் வாசிக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமா இருக்குது. அங்க எந்த வசதியுமே இல்லை. அவர் தரையில தான் அவர் எழுதணும். அல்லேலூயா. எப்படி அவருக்கு பேப்பரோ இல்லை மற்ற சுருள்கள் எப்படி வாங்கினார் என்று தெரியல. கர்த்தருடைய தயவு இருந்திருக்கும். இந்த புத்தகம் எழுதணும்னு சொல்லி ஆண்டவருடைய சித்தம், அதனால மனிதனுடைய தயவை அவர் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் செய்திருப்பார். தரையில் உட்காந்து எழுதிருப்பார். கஷ்டத்திற்கு முட்டி வலிச்சிருக்கும், உட்காந்து இருக்கிறது வசதி கிடையாது, வெளிச்சம் போதுற வெளிச்சம் இருக்காது, அப்படியே கண்ணோட கண்ணு ஒட்டி எழுதியிருப்பார். முதுகு எப்படி வலிச்சிருக்கும், தலை எப்படி வலிச்சிருக்கும், கண் எப்படி வலிச்சிருக்கும், யோசிச்சு பாருங்க சகோதரா சகோதரி. அல்லேலூயா, ஆமேன். அப்படிப்பட்ட நேரத்திலையும் ஆண்டவர் அவர் துதிக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்திலையும் கர்த்தரை அவரை விசுவாசிக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்திலையும் ஆண்டவர் மீது வைராக்கியமா இருக்கிறார். எப்படி முடியும்? He knows, அவருக்கு தெரியும் என் நிலை எப்படிப்பட்ட நிலையா இருந்தாலும் இந்த நிலையிலையும் ஒரு நன்மையை ஆண்டவரால் இயேசுவாக என் வாழ்க்கையில கொண்டு வர முடியும் என்று. அல்லேலூயா, ஆமென். இங்க பார்க்கிற தாவீது சொல்றார், ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்நாளில் அவன் நிந்தித்த நிந்தைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை அவர் சரி கட்டுவார். கடந்த 8 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நிச்சயமாக தெரியும், இந்த 9வது மாதத்திலும் கடந்த 8 மாதத்தில் இல்லாததை இந்த 9வது மாதத்தில் என் தேவனாகிய கர்த்தரால் கொண்டு வர முடியும். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக நீங்கள் உறுதியாக இந்த இயேசுவை பற்றி கொள்ளும் போது. அல்லேலூயா. புலம்பாம, குறை பேசாம, முறுமுறுக்காம நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தரை அண்டிக் கொள்ளும் போது, கிறிஸ்துவுக்குரிய வைராக்கியம் உடையவர்களாய் நீங்கள் மாறும் போது, இந்த இயேசுவால் he can bring blessing, he can bring everything out of nothing. எதுவுமே இல்லாம இருந்தாலும் ஒன்றை அவரால் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 109ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தை பாருங்களேன். அழகான ஒரு காரியத்தை பார்க்க முடியும். அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக, உமது அடியேனோ மகிழ கடவன். அவர்கள் சபித்தாலும் ஆண்டவர் என்ன ஆசீர்வதி பாருங்க. அல்லேலூயா. யார் என்ன செய்தாலும் சரி, என் கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? I don't care. எனக்கு சூழ்நிலை எனக்கு பெரிய விஷயம் அல்ல, எனக்கு பிரச்சனைகள் எனக்கு பெரிய விஷயம் அல்ல, என்னுடைய வழிகள் எனக்கு பெரிய விஷயம் அல்ல, என்னுடைய பிரச்சனைகள் எனக்கு பெரிய விஷயம் அல்ல, என்னுடைய வேதனை எனக்கு பெரிய விஷயம் அல்ல. எனக்கு பெரிய விஷயம் என் தேவனாகிய கர்த்தர், அவர் என்னோடு இருக்கிறதா எனக்கு பெரிய விஷயம். அல்லேலூயா. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை நான் தாண்டுவேன். அது ஆண்டவர் இருந்தால் எது வேணாலும், எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். இஃப் காட் இஸ் வித் யூ, ஹூ கேன் பி அகைன்ஸ்ட் யூ? இயேசு உங்கள் பட்சத்தில் இருந்தா யார் உங்களுக்கு விரோதமாய் கடந்து வருவார்? நல்லா கவனமாக கேளுங்க. இயேசு இருந்தா பிரச்சனைகள் வராது, பாடுகள் வராது, போராட்டங்கள் வராது. அர்த்தம் அல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில சாவர வரைக்கும் பிரச்சனை இருந்துச்சு. ஆனா அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் இயேசு இருந்தார், அந்த பாடுகள் மத்தியிலும் இயேசு இருந்தார், அந்த சிறைச்சாலைக்குள்ளாகவும் இயேசு இருந்து தேவ சமாதானத்தை கொடுத்தார், தேவ சந்தோஷத்தை கொடுத்தார், தேவ ஞானத்தை கொடுத்தார், தேவ ஆலோசனை கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்க என்று எனக்கு தெரியல, ஆனால் என்ன பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் இயேசுவை அண்டிக் கொள்ளும் போது அந்த பிரச்சனைகளுக்குள்ளாக ஆண்டவராக இயேசு அவர் கடந்து வருவார். அல்லேலூயா. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன்? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அது எனக்குள்ளாக இருக்கிறது, அது என்னுடைய சூழலுக்குள்ளாக கடந்து வருகிறது, என்னுடைய பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து வருகிறது. என் கர்த்தர் எனக்கு முன்பாக தடைகளை உடைக்கிறவர், அவர் எனக்கு முன்பாக கடந்து போகிறார். நான் எதை குறித்து நான் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. Hallelujah. Remember, God can bring good
அவுட் ஆஃப் நத்திங், எதுவுமே இல்லை அப்படின்னா கூட நன்மைகளை, ஆசீர்வாதத்தை இந்த இயேசுவால் கொண்டு வர முடியும். பல நேரத்தில் நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய சமாதானத்தை, நம்முடைய பொறுமையை இழக்கிறோம். ஏன் தெரியுமா? கர்த்தர் பார்க்கிறத நம்மால் பார்க்க முடியல. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறத நம்மால் நம்முடைய வாழ்க்கையை பார்க்க முடியல. நிறைய வித்தியாசம் இருக்கு. லிசன், நல்ல கவனமாக கேளுங்க. God is working in all circumstances. நம்முடைய எல்லா சூழல்லையும் ஆண்டவர் அவர் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஆமென். நம்முடைய வலி, நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய அழுத்தங்கள், நம்முடைய இந்த மனிதர்கள், நம்மளுக்கு விரோதமாக வருகிற மனிதர்கள், 4 பீன்னு சொல்லலாம். ஒன்று பெயின், ஒன்று பீப்புள், ஒன்று ப்ரெஷர், அடுத்தது பெயின், அடுத்தது பெயின். 4 விதமான பி. இந்த 4 விதமான காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். அவருடைய கண்களுக்கு மறைவாய் ஒன்றுமே கிடையாது. எந்த பிரச்சனையும் அவருடைய கண்ணுக்கு மறைவாய் இல்லை. எந்த மனிதனும் அவர் கண்ணுக்கு மறைவாய் இல்லை. எந்த வலியோ வேதனையோ வியாதியோ அவருடைய கண்களுக்கு மறைவாய் எதுவுமே இல்லை. He can see everything. He can see everything. அவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நான் சொன்னேன் உங்களுக்கு, கர்த்தர் பார்ப்பதை போல நம்மளுடைய பிரச்சனையை பார்த்தா நமக்கு இந்த வலிகளோ, இந்த வேதனைகளோ, அழுத்தங்களோ, மனிதர்களோ, சூழலோ, பிரச்சனைகளோ இது நம்மளுக்கு பிரச்சனைகளாக தெரியாது. சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தில் ஒரு அழகான தாவீது ஒரு அழகான ஒரு காரியத்தை அவர் சொல்லியிருப்பார். 30, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் எப்படி இருக்கும்? என் வாயில் இருக்கும். கர்த்தரை நான் என்ன செய்வேன்? அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். ஒரு தீர்மானங்க அது. அல்லேலூயா. I mean, it is a decision. அது ஒரு தீர்மானம். It is a choice. நம்ம தேர்ந்தெடுக்கிறது. நான் துதிப்பேன், நான் ஆண்டவரை துதிப்பேன். I will praise the Lord no matter what happens. என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நான் துதிப்பேன். நான் அல்லேலூயா. ஒரு தீர்மானம். தாவீது ஒரு தீர்மானத்தை எடுத்தார். நம்ம அந்த தீர்மானம் எப்போ தெரியுமா நம்ம அந்த ஒர்க் அவுட் ஆகும்? எல்லாம் நம்ம எதிர்பார்ப்பதை போல எல்லாம் நடந்துச்சுன்னா அந்த தீர்மானம் இருக்கும். நம்ம எதிர்பார்ப்பதை போல நடக்கலைன்னா அந்த தீர்மானம் உடைஞ்சிரும். அல்லேலூயா. நாம் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுத்தா ஆண்டவராகிய கர்த்தர் எதுவுமே இல்லைன்னா கூட எதுவுமே இல்லாததிலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கும்படியாக செய்வார். அல்லேலூயா. Learn to look in God's perspective. கர்த்தர் பார்ப்பதை போல பாருங்க. கர்த்தருடைய பார்வையில பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில பாருங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு நம்முடைய பார்வையில பார்த்தா கஷ்டம். ஆண்டவருடைய பார்வையில பார்த்தீங்கன்னா you can easily win. ஜெயிக்க முடியும். சங்கீதம் 119ஆம் சங்கீதத்தில் 18ஆம் வசனத்தை பார்க்கிறோம். வேகமாக அழகான ஒரு காரியத்தை பார்க்க முடியும். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறங்கப்பா. உது வேதத்தில் அதிசயத்தெல்லாம் நான் பார்க்கணும். ஆண்டவரே, என் கண்ணை திறங்க. நம்ம கண்ணு என்ன பார்க்குது? வலியை பார்க்குது. நம்ம கண்ணு என்ன பார்க்குது? பிரச்சனையை பார்க்குது. நம்முடைய கண்ணு என்ன பார்க்குது? இப்போ இருக்கிற கஷ்டத்தை பார்க்குது. ஆனால் அதை தாண்டி பார்க்க முடியல. ஏன்? அது மனுஷிக கண்ணு. அதான் சொன்னேன், ஆண்டவருடைய கண்கள் மூலமாய் பார்க்கும்போது அந்த பிரச்சனைகளை தாண்டி நம்மால் பார்க்க முடியும். அந்த வியாதியை தாண்டி நம்மால் பார்க்க முடியும். அந்த போராட்டத்தை தாண்டி நம்மால் பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய கண்களின் மூலமாக பார்த்தா இப்போ இருக்கிற கஷ்டம் தான் தெரியுது, இப்போ இருக்கிற வேதனை தான் தெரியுது, இப்போ இருக்கிற நிந்தை தான் தெரியுது, இப்போ இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஐயோ நான் இதை எப்படி செய்ய போறேன், இந்த விஷயம் தான் தெரியுது. ஹல்லேலூயா. என் பிரியமான தேவ ஜனமே, லுக் இன் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் காட்ஸ் வியூ. கர்த்தருடைய பார்வையிலிருந்து உங்களுடைய சூழலை நீங்கள் பாருங்கள். ஆமென். கர்த்தருடைய பார்வையிலிருந்து உங்களுடைய சூழலை பாருங்க. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருத்தன் கூட கர்த்தருடைய சூழலை பார்க்கல. தாவீது மாத்திரமே, அவன் சின்ன பையனாக இருக்கிறான். அவன் கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும்போது யாருமே, ராஜா உட்பட ஒருத்தருமே கர்த்தருடைய பார்வையின் மூலமாக அவர் பார்க்கல. தாவீது ஒரே ஒருத்தன், அவன் ஆண்டவருடைய பார்வையில் அவன் பார்த்தான், அவனுடைய பார்வையில் பார்க்கல. அவன் கர்த்தருடைய பார்வையில் பார்த்ததுனால தான் கோலியாத்துக்கு முன்பாக நின்னான். ஹல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, when you look in God's perspective view, கர்த்தருடைய பார்வையின் மூலமாய் நீங்கள் பார்த்தா, ஆண்டவருடைய பார்வையின் மூலமாய் பார்த்தா, கோலியாத் என்ன யாரா இருந்தாலும்
உங்க கண்ணுக்கு அது பெருசா தெரியவே தெரியாது. எந்த பிரச்சனையும் பிரச்சனையாய் தெரியாது, எந்த போராட்டமும் போராட்டமாய் தெரியாது, எந்த வேதனையும் உங்களுக்கு வேதனையாய் தெரியாது. ஹாப்பி பீப்புள் தே லுக் பியாண்ட். சந்தோஷமா இருக்கக்கூடியவங்க அவங்க அதை தாண்டி, அந்த பிரச்சனையை தாண்டி, அந்த வலிகளை தாண்டி, அந்த வேதனைகளை தாண்டி அவர்கள் பார்ப்பார்கள். யாரு சந்தோஷமா இருக்கக்கூடியவர்கள்? யாரு சந்தோஷமா இருக்கக்கூடியவர்கள்? ஆண்டவராகிய இயேசுவை தனக்குள்ளாக யாரு வைத்து இருக்கிறார்களோ அவர்கள் சந்தோஷமா இருக்கக்கூடியவர்கள். ஹல்லேலூயா. எப்படிங்க, how was it possible for Paul to be in a deep dark dungeon? 3 D, டீப் டார்க் டஞ்சன். எப்படி இருக்க முடியும்? எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? Because he had Jesus in him. அவருக்குள்ளாக இயேசுவை அவர் தரித்திருந்தார். அவருக்கு எதுவுமே தெரியல. இயேசுனுடைய பார்வையில எல்லாத்தையும் பார்க்கிறாரு. அந்த டஞ்சன் அவருக்கு தெரியல, அந்த சிறைச்சாலை அவருக்கு தெரியல, அந்த இருட்டு அறை அவருக்கு தெரியல. 24 மணி நேரமும் ஒரு ஆளு பக்கத்திலே நின்று கொண்டு இருக்கிறான், அது அவருக்கு தெரியல. அதை தாண்டி தெரியுது. அதை தாண்டி ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளாய் வருகிறதை அவர் பார்க்கிறார். அதை தாண்டி ஜனங்கள் விடுதலை அடைந்து வருகிறார்கள், அதை பார்க்கிறார். அதை தாண்டி ஆண்டவராக இயேசு இவரை குறித்து சந்தோஷமாக, இவரை குறித்து அவர் ஆசையாக ஆர்வத்தோடு பார்ப்பதை இவர் பார்க்கிறார். He looked beyond his circumstances. தன்னுடைய பிரச்சனைகளை தாண்டி அவர் பார்த்தார். ஹல்லேலூயா. நம்ம என்னங்க பார்க்கிறோம்? நம்ம என்ன பார்க்கிறோம்? ஐயோ, எனக்கு எப்போ பார்த்தாலும் என் மாமியார் தாங்க கண்ணுக்கு தெரியுறாங்க. எப்பவுமே என் மாமியார் தாங்க, எப்போ பார்த்தாலும் என் கணவர் என் குடிகார ஆள் தான் தெரியுறான். எப்போ பார்த்தாலும் என் கடன் தான் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. எப்போ பார்த்தாலும் வியாதி தான் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. Remember, God can make good. God can bring good out of nothing. ஒன்றுமே இல்லாததிலிருந்து ஒரு நன்மையை ஆண்டவரால் கொண்டு வர முடியும் என்று யோசிங்க. ஹல்லேலூயா. இப்ப வேணா நடக்காமல் இருக்கலாம், ஆனா நிச்சயமா நடக்கும். இப்ப வேணா உங்களுடைய வாழ்க்கையில சூழல் மாறாம இருக்கலாம், ஆனா நிச்சயமா ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுடைய சூழலை மாற்றுவார். இப்ப வேணா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம், ஆனா நிச்சயமா கர்த்தர் குறித்த நாளிலே, கர்த்தர் குறித்த நேரத்திலே, கர்த்தர் எந்த நாளில் எந்த நேரத்தில் எப்படி வந்தா இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எவைகளை அவர் முன்குறித்து வைத்தாரோ, அவர் முன்குறித்து வைத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக, அந்த நாளுக்குள்ளாக நீங்கள் பிரவேசிக்கும்படியாக இந்த தேவனாகிய கர்த்தர் உங்களை வழிநடத்த அவர் வல்லமையாய் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Look in God's perspective view. கர்த்தருடைய பார்வையின் மூலமாய் உங்களுடைய சூழலை பாருங்க. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும், உங்களுடைய எண்ணங்கள் வித்தியாசமா இருக்கும், உங்களுடைய சிந்தை வித்தியாசமா இருக்கும், உங்களுடைய இருதயம் வித்தியாசமா இருக்கும், உங்களுடைய பேச்சு வித்தியாசமா இருக்கும், உங்களுடைய எல்லாமே வித்தியாசமா இருக்கும். No one can stop you. யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை தூக்கி ஜெயில போட்டா அவனுடைய வாழ்க்கையில அவன் அங்கேயே மனசு உடைஞ்சி, மன அழுத்தத்துல, வேதனையில, கண்ணீர்ல, அவமானத்துல அவன் செத்துருவான்னு நினைச்சாங்க. That is the place where he wrote the most powerful book. அந்த இடத்துல தான் மிக வல்லமையுள்ள ஒரு புத்தகத்தை அவர் எழுதினார். Hallelujah. Which changed millions and millions and millions of people then as well as now and even after. அதாவது அவர் எழுதின அந்த புத்தகம் அந்நாட்களிலும் ஜனங்களுக்குள்ளாக கிரியை செய்து ஜனங்களை மாற்றினது, இப்பயும் மாற்றுது, இனிமேலும் அது மாற்றி கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பதாக எழுதின அந்த வார்த்தை இப்பொழுதும் நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுதும் ஜனங்கள் இயேசுவுக்கு நேராக கடந்து வருகிறது. இப்பொழுதும் அந்த வார்த்தைகள் ஒரு மனிதனை நல் பாதைக்குள்ளாக, சிலுவைக்கு நேராக, இயேசுவுக்கு நேராக பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள் அது கொண்டு வருகிறது. Hallelujah. That is the power of the Lord. அதுதான் கர்த்தருடைய வல்லமை. He can bring good out of anything. எதிலிருந்து வேணாலும் நன்மைகளை, எதிலிருந்து வேண்டுமானாலும் ஆசீர்வாதத்தை, எதிலிருந்து வேண்டுமானாலும் வெற்றியை, ஜெயத்தை, அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த இயேசுவால் கொண்டு வர முடியும். Hallelujah. Hallelujah. Look in the perspective view of God. கர்த்தருடைய பார்வையில பாரு. நம்முடைய பார்வையில பார்த்தா ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றும் செய்யும். ஐயோ, என்னால் எப்படி இதை செய்ய முடியும்? How is it possible? என் கையில் பணம் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, நான் படிக்கல, என்னுடைய குடும்ப சூழ்நிலை கடினமான, கொடூரமான, வேதனையான நிலை. How is it possible? என்னால் எப்படி செய்ய முடியும்? உன் பார்வையில் பார்த்தா உன்னால எதுவுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கலாம்.
விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அவன் எதுவுமே பார்க்கல. மழை அப்படின்னா நல்லா கவனமா கேளுங்க. பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், நோவா காலத்தில் மழை அப்படின்னா யாருக்குமே எதுவுமே தெரியாது. மழை ஒன்று அவர்கள் பார்த்ததில்லை. ஆண்டவர் சொல்றார், மழை வரும், வெள்ளம் வரும், அவனுக்கு என்னன்னே தெரியாது. பேழையை உண்டு பண்ணு, பேழை எப்படி செய்யணும்னே தெரியாது. ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் அவன் நம்பினான், அவன் விசுவாசிச்சான். எதுவுமே பார்க்கல, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஆனாலும் கர்த்தர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அவன் தனக்குள்ளாக கொண்டு வந்தான். அவன் தன்னுடைய பார்வையில பார்க்கும்போது அவனுக்கு ஒண்ணுமே புரியல. தன்னுடைய பார்வையில பார்க்கும்போது அவனுக்கு தோல்வியாக இருந்தது. தன்னுடைய பார்வையில பார்க்கும்போது அது ஏமாற்றமாக இருந்தது. ஆனா மாறாக ஆண்டவருடைய பார்வையில அவன் பார்க்கிறான். ஆண்டவருடைய பார்வையில பார்க்கும்போது அவன் அந்த பெரிய பேழையை பார்க்க முடிஞ்சது. ஆண்டவருடைய பார்வையில பார்க்கும்போது பெரிய வெள்ளத்தை அவனால் பார்க்க முடிந்தது. ஆண்டவருடைய பார்வையில பார்க்கும்போது அவனுடைய குடும்பம் மாத்திரம் அந்த பேழைக்குள்ளாய் கடந்து வருகிறதை அவனால் பார்க்க முடிந்தது. When you look in the perspective of God's view, கர்த்தருடைய பார்வையில நீ பார்க்கும்போது கர்த்தருடைய வாழ்க்கையில வைத்த திட்டத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அந்த வசனம் ரொம்ப அழகான வசனமா இருக்கிறது. பாருங்களேன், விசுவாசத்தினாலே நோவா என்ன செய்கிறான்? அவன் தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். கேளு, when you look in the perspective of God's view, கர்த்தருடைய பார்வையில பார்க்கும்போது உன்னுடைய குடும்பத்தை உன்னால் ரட்சிக்க முடியும். ஹல்லேலூயா. உன்னுடைய சூழலை உன்னால மாற்ற முடியும். உன்னுடைய தேவைகளை உன்னால் சுதந்திரிக்க முடியும். நம்முடைய பார்வையில பார்த்தா முடியாது. ஐயோ, இது தண்டம், இது எப்படி நடக்கும்? இது சாத்தியம் இல்லையே, இது எப்படி நடக்கும்? இது நம்முடைய பார்வை. இது நம்முடைய பார்வையில நமக்கு தோல்வி தான் கொடுக்கும். நம்முடைய பார்வையில அவமானம் தான் கொடுக்கும். நம்முடைய பார்வையில அவிசுவாசத்தை தான் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆனா கர்த்தருடைய பார்வையில நீ பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே இல்லைன்னா கூட எதுவுமே இல்லாததிலிருந்து ஒன்றை இந்த இயேசுவால் உருவாக்க முடியும். எதுவுமே இல்லை அப்படின்னா கூட ஒன்றை இந்த இயேசு உன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீ சுதந்திரிக்கும்படியாக செய்ய முடியும். அவருடைய பார்வையில நீ பார்த்தீனா. ஹல்லேலூயா. எப்படி அவருடைய பார்வையில பார்க்க முடியும்? வலிகள், வேதனைகள், அழுத்தங்கள், மனிதர்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எது வந்தாலும் கர்த்தருக்குள் நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பேன். ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் நான் களி கூர்ந்து மகிழும்படியாக செய்வேன். என்னதான் கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும், என்னதான் பாடுகள் வந்தாலும், என்னதான் வேதனைகள் வந்தாலும், என்னை கீழே முடக்கி கீழே தள்ளினாலும் அந்த இடத்துல நான் கர்த்தரை துதிப்பேன். அந்த இடத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன். அந்த இடத்துல என் இயேசுவின் நாமத்தை நான் உயர்த்துவேன். நான் மற்றவனுக்கு அறிக்கை இடுவேன். எதுவும் ஒன்றும் என்னை செய்ய முடியாது. nothing can put me down. எதுவுமே என்னை கீழே வைத்து என்னை அழிக்கவோ என்னை தள்ளவோ முடியாது. காரணம், என் தேவனாகிய கர்த்தரை எனக்குள்ள வாசம் செய்கிறார். அது உட்காவல் அறையா இருந்தாலும் சரி, அது சிங்கத்தின் கெபியா இருந்தாலும் சரி, அது எரிகிற அக்கினி சூளையா இருந்தாலும் சரி, அது சிவந்த சமுத்திரமா இருந்தாலும் சரி, நான் இயேசுவை எனக்குள்ளாக நான் வைத்திருக்கிறேன். இந்த இயேசு எனக்குள்ளாக இருக்கும்போது எல்லாமே எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் என்னுடைய பார்வையில நான் பார்க்க மாட்டேன். நான் கர்த்தருடைய பார்வையில நான் பார்ப்பேன். ஆண்டவருடைய பார்வையில நான் பார்க்கும்போது எதுவுமே எனக்கு பெருசா தெரியல. என் தேவனுடைய நாமம் எனக்குள்ளாக இருக்கிறது. என் தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகள் எனக்குள்ளாக இருக்கிறது. என் தேவ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வாசம் செய்கிறார். அவர் வழியே இல்லாத ஒரு இடத்துல கூட இந்த இயேசுவால் வழியை உண்டு பண்ண முடியும். தடையா, எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் சரி, அந்த தடைகளை உடைத்து நான் மேலே வரும்படியாக செய்வார். அவருடைய சித்தம் எதுவோ அந்த சித்தத்திற்கு என்னை நான் ஒப்பு கொடுப்பேன் என்று உன்னுடைய வாயில் இருந்த வார்த்தைகள் கடந்து வரும். எப்போ? ஆண்டவருடைய பார்வையில நாம் பார்க்கும்போது. ஹல்லேலூயா. நம்முடைய பார்வையில பார்த்தா எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சுப்போம். சவுல் ராஜா உட்பட, இஸ்ரவேல் ஜனங்கள் உட்பட, யுத்த வீரர்கள் உட்பட, ராணுவ அதிகாரிகள் உட்பட எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். ஏன்? அவனுடைய பார்வையில பார்த்தா. ஹல்லேலூயா. எந்த பார்வையில பார்க்கிற? ஆண்டவருடைய பார்வையில நம்ம பார்க்கிறோமா? கர்த்தருடைய பார்வையில பார்த்தா you already won. நீ ஏற்கனவே ஜெயிச்சிட்ட. ஹல்லேலூயா. உன்னுடைய பார்வையில பார்த்தீனா கடைசி வரைக்கும் உன்னால ஜெயிக்க முடியாது. கடைசி வரைக்கும் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. இதோட தொடர்ச்சியை அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். இயேசுவே, எவ்வளவுதான் உம்மை விட்டு நாங்கள் விலகி போனாலும் இன்னும் நீங்க எங்களை மறக்காம உம்முடைய கரம் எங்களை தாங்கி கொண்டு இருக்கிறதே. இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே.
இந்த ஒரு விஷயங்களை நினைத்தருள்வீராக. இந்த ஒரு விஷயங்களுடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், தாபங்கள், மீறுதல்களை தயவாய் பட்சமாய் மன்னிங்கப்பா. எங்களுடைய வலிகள், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய போராட்டங்கள், மனிதர்களுடைய பலவிதமான காரியங்களினாலே உம்மை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்டோம். என் தேவனாகிய கர்த்தாவே, என்ன ஆனாலும் இனிமேல் நாங்கள் போக மாட்டோமப்பா. உண்மையே நம்பி, உண்மையை சார்ந்து, உண்மையே நாங்கள் பற்றி இருப்போம். இந்த ஒரு விஷயங்களை மன்னிப்பீராக. எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய வேதனைகள், இதெல்லாம் எங்களுடைய பார்வையின் மூலமாக பார்த்ததுனால எங்களுக்கு இன்னும் அதிகமான பிரச்சனைகள், இன்னும் அதிகமான வலிகள், இன்னும் அதிகமான வேதனைகள் கடந்து வந்தது. உம்முடைய பார்வையில் நாங்கள் பார்க்கல அப்பா. இனிமேலாவது உம்முடைய பார்வையில் நாங்கள் பார்க்க எங்களுக்கு துணை நிற்பீராக. இனிமேல் உம்முடைய பார்வையில் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர். எங்களுடைய கஷ்டங்கள், எங்களுடைய பாடுகள், எங்களுடைய வேதனைகளை என் இயேசுவே உம்முடைய பார்வையிலிருந்து நாங்கள் பார்க்கிறோம். நீர் எது செய்தாலும் அது நன்மைக்காக செய்து முடிப்பீர் அல்லவா. எங்கள் வாழ்க்கையில் என்னதான் நடந்தாலும் ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுலை போல் அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு பாடுகள், உம்முடைய வேலையை செய்த அந்த நபருக்கு அவ்வளவு கஷ்டங்கள், அப்படி இருந்த போதும் இன்னும் அதிகமான வைராக்கியம் தான் வந்தது. இன்னும் அதிகமாக கிறிஸ்துவின் மீது விசுவாசம் தான் கடந்து வந்தது. இன்னும் அதிகமாக உம்மை அண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை தான் அவர் காண்பித்தார். ஆண்டவரே, அப்படி நாங்கள் மாற உதவி செய்வீராக. அப்படிப்பட்ட ஒரு சுவாபம் உடையவர்களாக நீர் எங்களை மாற்றுவீராக. பரிசுத்தத்தின் தேவன் தாமே எங்களுக்குள்ளாய் வாசம் செய்வீராக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் களி கூர்ந்து நாங்கள் மகிழ்வோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்குள்ளாக வாசம் செய்யுங்க. நீர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறோம். இந்த வாரத்தின் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பாதுகாத்து, எங்களை போஷித்து, எங்களை வழிநடத்துங்க. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நீரே எங்களை தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவீராக. இந்த நாளிலே அப்பா, நாங்கள் கேட்கப்பட்ட இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக நாங்கள் வைக்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வாதமாக உமக்கு நேரே எங்களை ஆயத்தமாய் கொண்டு வருகிறதற்காக நன்றி. இன்னும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். உம்முடைய வார்த்தைகள் கிரியை செய்ய எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் மகா உன்னதமான பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும், சமாதானம், சந்தோஷம், வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இயேசுவுடைய வருகை பிரிந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென்.